வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு அருமையான சிக்கன் கறி தாங்க. இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் கறி தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கறி பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, புலாவ் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்ருக்கோம். இந்த டேஸ்டியான சிக்கன் கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா ஜாமான் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு உங்களால் பொடுசாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பொடுசாக வெட்டி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் காரம் இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும் கிரேவிக்கு நமக்கு, அதனால் சேர்த்துருக்கேன். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இன்றைக்கி நான் 300 கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனை சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்குங்க. நல்லா இது போல் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 தக்காளி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். அரைச்ச அந்த பேஸ்ட்டை சிக்கன் கூடவே சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் இந்த சிக்கன் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஜூஸியாக இருக்கணும். கை வச்சோடனே நமக்கு உடையணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு. நல்லா ஒரு தடவை தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த வெண்ணெய் சேர்க்குறப்ப இந்த கிரேவிக்கு இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா ஒரு தடவை கலரி இறக்கணும்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே நமக்கு ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு அப்படியே இருக்கும். இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் நீங்களும் இதே அளவுகளோடு நான் இன்றைக்கி செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.